அன்பு தேவனுடைய பிள்ளையே, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதற்குண்டான ஒரு ஓமையை சொல்லுகிறார். அதில் பார்க்கும் பொழுது எப்பொழுதும் நாம் சோர்ந்து போகாமல் ஜெபிப்பது என்று சொன்னால், ஒரு முறை கேட்டுட்டு அதோடு விட்டுறக்கூடாது. மாறா எப்பொழுதும் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கணுமா. அங்கே பார்த்திங்கன்னா அந்த ஒரு விதவை அந்த அதிகாரி இடத்துல விடாமல் போய் விண்ணப்பிக்கிறாளாம். அப்போது நாமும் முதலாவது இடைவிடாமல் ஒவ்வொரு நாளும் நமக்கு பதில் கிடைக்கிற வரைக்கும் விண்ணப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். ரெண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது, இப்படி இடைவிடாமல் கேட்கும் பொழுது அந்த நியாயாதிபதியினுடைய உள்ளம் மாறுகிறது என்று பார்க்கிறோம். அப்படியானால் அதைவிட மேலான இரக்கமுள்ள தேவன் நாம் இடைவிடாமல் கேட்கும் பொழுது நமக்கு மனமிறங்குகிறவராக இருப்பார். மூன்றாவதாக, தேவனும் யார் கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு நியாயம் செய்கிற தேவன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படி விண்ணப்பிக்கும் பொழுது ஒரே ஒரு காரியம், விசுவாசத்தோடு கூட நாம் கேட்கணும். என் ஆண்டவர் நான் கேட்கும் பொழுது நிச்சயமாக கொடுப்பார். அங்கே சொல்லப்பட்டிருக்கு, மனுஷகுமாரன் வரும்போது இந்த பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லி. எனவே விசுவாசத்தோடு கேட்போம். ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய எல்லா காரியங்களுக்கும் நியாயம் செய்வார், பதிலை கொடுப்பார். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. God bless you.